இப்போ நம்ம எல்லாருமே வீடு கட்ட பிளான் பண்ணிடுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாருங்க அந்த அளவுலாம் எவ்வளவு வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா வராதுங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் தரேன். டிஃபனா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல நம்ம பாக்குறது சம்புங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 6 லிட்டர் கெப்பாசிட்டி இருந்தா போதுமானதுங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பசங்க பெருசாவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த டைம்ல இந்த 6 லிட்டர் நமக்கு பத்துமாங்க? பத்தாது. அப்ப நம்ம இடிச்சுட்டு புதுசா கட்ட முடியுமா? பண்ணலாம், நிறைய செலவாகும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கட்டும் போதே கொஞ்சம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கட்டிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 10,000 லிட்டர் கட்டிக்கலாம். அடுத்தது செப்டிக் டேங்க் 6000 லிட்டருங்கிறது மினிமமா நம்ம யூஸ் பண்றது. அதுல பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட்டை கழிச்சீங்கன்னா நமக்கு ஒரு 3000 லிட்டர் தான் யூசேஜ் இருக்கும். மிச்சம் இருக்கிறது நம்ம யூசேஜ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருசா நம்ம கட்டினாதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா நமக்கு அடிக்கடிக்கு இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். அடிக்கடிக்கு நம்ம கிளீன் பண்ற மாதிரி வரும். மூணாவது முக்கியமான விஷயம் பேஸ்மெண்ட்டுங்க. அவுட் ஆஃப் சீரி தான் நம்ம நிறைய லேண்ட் பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரோடு இருக்காது, மண் ரோடு தான் இருக்கும். ஸோ இப்ப இருக்கிற மண் ரோடை வச்சு நம்ம ஏமாந்து 3 அடி போதும் சொல்லி கட்டி முடிச்சிட்டோம்னா அவங்க கவர்மெண்ட்ல ரோடு போடும் போதோ நம்ம வீடோட லெவல் கீழே வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு மினிமம் நம்ம ஒரு 5 அடி கட்டணுங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சாய் அஸ்விமம் சொல்ற பேஜை ஃபாலோ பண்ணுங்க.